அடுத்ததாக நான் ஒரு வசனம் உங்களுக்கு தருகிறேன். Nextly, I want to give another word of God. 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். Even we read in Psalm 46:5 that the Lord God will even help in the early in the morning. தேவன் அதிகாலையிலே நமக்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now we see that God in the early morning he would be helping us. இந்த அதிகாலையை இரண்டாக நான் பிரிக்கிறேன். And I want to classify into two these early morning. ஒன்று இப்பொழுது இருக்கிறதான அதிகாலைகள். Even the present what we have the early morning. ஒவ்வொரு நாளும் அதிகாலை உண்டு. Every day we do have a early morning. அந்த ஒவ்வொரு அதிகாலையிலும் நமக்கு சகாயம் அவர் செய்கிறார். And every early morning he is doing a great help. இன்னொரு அதிகாலை உண்டு. And we do have another kind of early morning. அதுதான் அந்த விடிவெள்ளி உதிக்கிறதான நாள். That is the day when the morning star going to appear. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை. That is the secret coming of the Lord Jesus Christ. அந்த வருகையிலே அவருடைய உதவி என்னவென்றால், அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் கல்லறையில் இருந்து நம்மை எழுப்புகிறார். And what the help, he is transforming us as we are dead in the grave. He is going to make us to rise alive. அதுவரைக்கும் இந்த நாட்களில் ஒவ்வொரு அதிகாலையிலும் ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். Until that, every early morning the Lord God would be helping us. ஆண்டவருடைய சகாயம் இந்த அதிகாலையில வேண்டும் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். The people who say I need the help of God, put up a hand. அல்லேலூயா. உங்களுடைய கரங்கள் எல்லாம் உயர்ந்ததை பரலோகம் பார்த்திருக்கிறது. Even as you have lit up a hand, in the whole heaven has seen that. அதிகாலையிலே சகாயம் பெற்ற ஒரு சிறிய சரித்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். And I want to tell a small story how they got the benefit because of the early morning. நான் இப்ப சமீபத்திலே கிளாடிஸ் ஐல்வாட் என்றதான அம்மையாருடைய ஒரு சாட்சியை படித்தேன். And even I recently read about a story about the woman of Gladys. அந்த அம்மையார் இங்கிலாந்து தேசத்திலிருந்து சீனா தேசத்துக்கு வந்து அங்கே ஒரு அநாதை ஆசிரமம் நடத்தினவர்கள். And she was a woman who traveled from England to China and she conducted an orphanage. அந்த சாட்சி என்னை தொட்டபடினால் இந்த சகாயம் என்ற வார்த்தைக்கு அதை நான் உதாரணமாக உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். That testimony has touched my heart. I want to give an illustration for the word help. இங்கிலாந்திலிருந்து சீன தேசத்திற்கு வந்து அங்கே 100 அநாதை பிள்ளைகளை வைத்து பராமரித்து ஒரு அநாதை ஆசிரமம் நடத்தினார்கள். And she was from England to China and she made an orphanage, 100 children, and she was protecting those children. மிகுந்த கஷ்டங்கள் நடுவிலே, வறுமை, பல பாடுகள் மத்தியில் தான் அவர்கள் அதை நடத்தினார்கள். With all kind of difficulty, with all kind of poverty, she was able to run that orphanage. சீன தேசத்திலே அவர்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? இவர்கள் வெளிநாட்டு பிசாசுகள் என்றதான ஒரு பழிச்சொல் அவர்களுக்கு கிடைத்தது. What the remark she had in China, they were all the devil of the foreign land. அந்த வசை சொல்லையும் பொருட்படுத்தாமல் தேவனிடத்தில் ஜெபத்தோடு இந்த அநாதை இல்லத்தை நடத்தி வந்தார்கள். Even never minding about all this kind of abuse and vituperation, and she was with the prayer was conducting that. திடீரென்று ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் யுத்தம் உண்டானது. And all of a sudden in Japan and China there was a war. அப்பொழுது ஜப்பான் என்ன செய்தது என்றால், இந்த அம்மாவை உளவாளி என்று தவறாக புரிந்து கொண்டு இவர்களை கைது செய்ய போவதாக ஒரு வதந்தி இவர்களுக்கு வந்தது. Now Japan made a rumor that she was doing espionage, and that rumor came to her. உடனே இவர்கள் இந்த பிள்ளைகளை, இந்த 100 பிள்ளைகளையும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போக விரும்பினார்கள். And immediately when she heard about it, she wanted to take the 100 children to a safer place. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. And all are very little children. 8 வயசு, 10 வயசு, 11 வயசு பிள்ளைங்க. All are 8 and 10 and 11 years old children. அதுக்கு சின்ன பிள்ளைகளும் இன்னும் சின்ன பிள்ளைகளும் இருந்தார்கள். And even children little and lower than that. இவர்கள் இந்த பிள்ளைகளை 27 நாட்கள் நடக்க வைத்து கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். And she tried to make these 100 children for 27 days, make them to walk and to reach a place. பகலெல்லாம் நடப்பார்கள், ராத்திரி எல்லாம் இவர்கள் ஜெபிப்பார்கள், பிள்ளைகள் படுத்துக் கொள்வார்கள். And all through the day they will be walking and the children will be lying down, but she would be continuously praying. போகிற வழியிலே ஒரு ஆற்றை கடக்க வேண்டியதாக இருந்ததாம்.
While they were moving, they had to cross a brook. அந்த ஆற்றை கடக்க முடியாமல் இவர்கள் ஒரு சாயங்கால வேளையிலே தவித்துக் கொண்டிருந்தார்கள். They are not able to cross that brook and they were struggling. குளிர் நடுங்குகிறது. Even they were being attracted by the shivering cold. ராத்திரில அந்த பிள்ளைகளை எல்லாம் இந்த குளிருக்கு பயந்து ஒரு பாறையினுடைய மறைவிலே வைத்துக் கொண்டார்களாம். And as because of the terrible cold, she protected those children under the cover of the rocks. ராத்திரிலே இவர்கள் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு பையன் கேட்கிறானாம், அம்மா நீங்கள் யோர்தான் நதி வற்றி போயிட்டு என்று எங்களுக்கு சொல்லி தந்தீர்களே, இந்த ஆறு வற்றி போகாதா என்று கேட்டானாம். Now while she was praying, one boy asked her, Mother, you told even the river Jordan dried, would not this river dry? அப்பொழுது இவர்கள் சொன்னார்களாம், மகனே காலையிலே நாம் இந்த ஆற்றை கடந்து விடுவோம் என்று சொன்னார்களாம். Then she was replying to that boy, son, very early morning we would be able to cross this river. அதிகாலையில் என்ன நடந்ததாம்? In the early morning, what had happened? ரெண்டு ராணுவ வீரர்கள் வந்திருக்கிறார்கள். And two soldiers appeared. அவர்கள் வந்து நம்ம அவுட்டத்தில் சொல்லுகிறார்கள், எங்களுடைய தளபதி எங்களை அனுப்பியிருக்கிறார், உங்களுக்கு ஒரு போட், இந்த பிள்ளைகள் எல்லாம் ஏற்றி அந்த ஆற்றை கடக்கும்படியாக ஒரு போட்டையும் அனுப்பியிருக்கிறார் என்று. Even the commander has sent a boat so that make the children to cross the river. காலையில எல்லா பிள்ளைகளும் போட்ல ஏறி ஆற்றை கடந்து விட்டார்கள். Early morning all they got into the boat and able to cross the river. பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா வைத்து விட்டு, and even sending all the children safely to a place. இவர்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ண வரும்போது, while she came and want to thank those soldiers, அந்த ராணுவ வீரர்கள் அங்கே இல்லை. but the soldiers were not found in that place. அந்த போட்டும் அங்கே இல்லை. Even the boat was also not found. அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணினார். In the early morning God has brought a help. நான் இதை என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். And I from the depth of my heart with all faith I want to tell. சகோதரனே சகோதரியே, உனக்கு வேண்டிய சகாயத்தை இந்த அதிகாலையிலே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். Whatever the help the Lord God is capable to do in this early morning. அந்த வசனத்தை திரும்பவும் வாசித்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Let us read that verse again. 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். And Psalm 46 verse 5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமாக. Amen. Praise God. ஆமென். கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணுகிறார். The Lord God is helping you. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் ஒரு முறை கூட உங்களுக்கு சொல்லுகிறேன், And I want to tell it once again. இந்த அதிகாலையிலே கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணும்படி அவரே இறங்கி வந்திருக்கிறார். Only to help you in this early morning. He himself will come down. அது ராணுவ வீரர்கள் அல்ல, அது தேவ தூதர்கள். It is not the soldiers, but it is the angels of God. கர்த்தர் உனக்கு உதவி செய்யும்படி அனுப்பினார். God has sent only to help you. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். With the faith you praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Amen. Hallelujah. 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 சகாயம் கிடைக்கும் என்றல்ல, சகாயம் கிடைத்தது என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்னும் கடல்தான் நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை
அம்மா இந்த ஆறு வற்றாதா என்று அந்த பையன் கேட்கிறான். Even the boy is asking, mother, will not this river go dry? ஆபிரகாம் சொன்னது போல விசுவாசத்தோட அந்த அம்மா சொல்றாங்க, காலையில கடந்துருவோம் மகனே, காலையில ஆற்றுக்கு அந்த கரையில போயிருவோம். Even like Abraham with the faith, in the early morning this river will be dry and we will able to cross it over. இந்த அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். This kind of miracle God going to do for you. ஒரு முறை கூட துதிப்போமாக. Once again. Hallelujah.